ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜி இருக்காங்களே. ராஜி இருந்துட்டு, ஏம்மா நான் ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக பல பொய்யை சொல்லிட்டேம்மான்னு சொல்லி கேட்க, அப்படி என்னடி உண்மையை மறைச்சிருக்க, சொல்லிடி பார்ப்போம்னு சொல்லி இவங்க நின்று ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இவங்க கிளறதை பார்த்தா இவன் உண்மையை உளறிடுவா போல அப்படிங்கிற மாதிரி கோமதி அம்மா கொந்தளிச்சு போய் உள்ளே வந்து நின்றுச்சு. கடைசியில் மீனாவையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க, அவள் உண்மையை சொல்ல போகிறாளாடி. ஆமாங்க அத்தை நீங்கள் இன்னைக்கு செத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அத்தை செத்தை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவங்க படப்படன்னு ஏன் நடுங்கிறது எனக்கு தெரியலை, ஏன் வெறுக்கிறதும் நீக்கு புரியலை, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம கோமதி அம்மா வெளியே வாங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க. கடைசியில் வந்து நான் லவ் பண்ணது வேற ஒரு பையன், ஆனால் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு விஷயத்த சொல்கிறாங்க. இது என்ன சும்மா சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அவன் வந்து என் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏமாற்றிட்டான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நகையே கிடச்சிது. இந்த நகை கிடைச்ச விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. முதல்ல கல்யாணம் நடந்ததே வீட்டில் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நடந்துச்சு சூழ்நிலைன்னு சொல்லி கேட்க, போய் தானே சொல்கிறேன் உன்னை மிரட்டினானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா உங்கள் மேலே சத்தியமா, அப்பா மேலே சத்தியமா, அப்பா மேலே சத்தியமான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணும்போது நமக்கு ஒரு டைலாக் மட்டும் தாங்க ஞாபகம் வருது. அதாவது நம்ம கில்லியில் விஜய் சார் இருக்காரு, நான் இந்த வருஷம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடணும்னு பாட்டி மேலே சத்தியம் பண்ணுவாங்க, டொப்புன்னு போயிடுவாங்களா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை கொண்டு வந்து தலையில் வைக்கிறாங்க. நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளவு சொன்னதுக்கப்புறமா அமைதியாக எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க என்னடா இவ்வளோ பெரிய போர்க்காலம் வெடிக்கும்னு நினச்சா சைலண்டாக போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குடும்பத்து இருந்தோம்னு நினைக்கிறீங்க, 100% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்று பாண்டியனை சமாதானம் பண்ணுறதுக்காக ராஜி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு எல்லாம் என்னடா இவ்வளவும் தெரிஞ்சு அமைதியாக உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோமதி அம்மாட்ட நம்ம தங்கமயில் இருக்கே காட்டி கொடுக்குதாமா, என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் இருந்தீங்களா அத்தை, கூட்டா குசுன்னு பேசுவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, எருமா மாடு கோத்து விடுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு தெரியாது அப்படின்னு மயங்கிற மாதிரி